Hi friends, welcome to my channel. இன்னைக்கு crochetல நம்ம டிஃபரண்டா ஒன்னு செய்ய போறோம். அது என்னன்னு thumbnailலே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, crochetல கொரோனா வைரஸ் பால் தான் செய்ய போறோம். இப்போ அதுக்கு நான் 8 ply yarn grey color and 4 ply yarn red color 2.25 mm hook and 3.5 mm hook எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிரே கலர் எடுத்துக்கோங்க, 8 ply yarn and 3.5 mm hook எடுத்துக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள 6 AC போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நீங்க வந்து சின்னதா போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 4 ply yarnலயே கூட செய்யலாம். நான் கொஞ்சம் பால் பெருசா வேணும்னு சொல்லிட்டு 8 ply yarn யூஸ் பண்றேன். இப்போ மேஜிக் சர்க்கிள்குள்ள 6 AC போட்டுட்டு தென் அந்த டெயில் yarn வந்து புல் பண்ணா அது வந்து குட்டி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நாம ஸ்டார்ட் பண்ணனும். நான் ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு தான் செய்ய போறேன். இப்போ ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் ரவுண்ட்ல எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் 2 AC போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்க்குள்ள 2 AC, தென் செகண்ட் ஸ்டிட்ச்க்குள்ள 2 AC. இதே மாதிரி 6 டைம்ஸ் போடணும். 6 ஸ்டிச்சஸ் மேல. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல 12 AC வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்க்குள்ள ஒரு AC போட்டுக்கோங்க. தென் செகண்ட் ஸ்டிட்ச்க்குள்ள இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சுத்தி 6 டைம்ஸ் செய்யணும். சோ டோட்டலா தேர்ட் ரவுண்ட்ல 18 AC வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்குள்ள ஒவ்வொரு AC போட்டுக்கோங்க. then third ஸ்டிட்ச்க்குள்ள 2 AC. so டோட்டலா 6 டைம்ஸ் இதே மாதிரி போட்டுக்கோங்க. 2 AC ஒரு இன்க்ரீஸ், 2 AC ஒரு இன்க்ரீஸ். so fourth round எண்ட்ல வந்து 24 AC வரும். இப்போ fourth round முடிச்சிட்டு நாம நெக்ஸ்ட் வந்து 4 rounds 5 6 7 8 நெக்ஸ்ட் 4 rounds என்ன பண்ணனும்னா எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு AC போடணும். கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். சோ பார்த்து பொறுமையா பண்ணுங்க. எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு AC போடணும். சோ நெக்ஸ்ட் 4 ரவுண்ட்ஸ் எண்ட்லயும் ஒவ்வொரு ரவுண்ட் எண்ட்லயும் 24 AC வரணும். சோ அத நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம டோட்டலா 8 ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் 9th ரவுண்ட் எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்போ 8 ரவுண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 9th ரவுண்ட் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்குள்ள ஒவ்வொரு AC போட்டுக்கோங்க. then next 2 ஸ்டிச்சஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணனும். ஃப்ரண்ட் லூப்க்குள்ள ஹூக் விட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ள ஃப்ரண்ட் லூப்க்குள்ள ஹூக் விட்டு இந்த மாதிரி 2 ஸ்டிச்சஸை ஒரு ஸ்டிட்ச் ஆக்கணும். இதே மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும். சோ டோட்டலா 9th ரவுண்ட் எண்ட்ல 18 AC வரணும். நெக்ஸ்ட் 10th ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்க்குள்ள ஒரு AC. then next 2 ஸ்டிச்சஸை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஒரு AC ஒரு டிக்ரீஸ். இந்த மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும் 10th ரவுண்ட்ல. இப்போ 10th ரவுண்ட் வந்து முடிச்சிட்டு நாம என்ன பண்ணனும்னா உள்ள ஸ்டஃபிங் பண்ணிக்கணும். ஏனா நெக்ஸ்ட் ரவுண்ட் போடும்போது ரொம்ப ஹோல் குட்டி ஆயிரும். சோ அதுக்கு முன்னாடி ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க ஃபைபர்ஃபில்ல வச்சிட்டு. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ரவுண்ட் 11th ரவுண்ட் வந்து எல்லா ஸ்டிச்சஸையும் டைரக்ட்டா டிக்ரீஸ் தான் பண்ணனும். 2 ஸ்டிச்சஸா நாம டிக்ரீஸ் பண்ணனும். சோ 6 டைம்ஸ் வரும். இதே மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும். இந்த ரவுண்ட் முடிச்சிட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏனா நாம இந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணனும் அதுக்காக. இப்போ இந்த ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்ல கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீடில் வச்சு இந்த மாதிரி இப்போ ஹோல்க்குள்ள கேப் இருந்துச்சுனா கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணிட்டு தென் நீடில் வச்சு இந்த மாதிரி சுத்தியும் ஜிக்ஜாக்ல ஹூக்க உள்ள வெளியே விட்டு எடுத்து அந்த நூலை வந்து லாஸ்ட்ல இழுத்தா அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிரும். தென் அந்த yarn வந்து செக்யூர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வைரஸ் மேல ஒரு ரெட்டா இருக்கும்ல. சோ அது வந்து நம்ம ஒரு சின்ன ஹார்ன் மாதிரி இருக்கும்ல. அது வந்து எப்படி பண்றதுன்னு நாம
பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் ரெட் கலர் நூல் 4 ply yarn அண்ட் 2.25 mm ஹூக் எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு 4 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 4 செயின்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு தென் என்ன பண்ணணும்னா 3 செயின்ஸ் போடணும். 2 3 செயின்ஸ் போட்டு மேலேருந்து செகண்ட் செயின்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், தென் தேர்ட் செயின்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் அந்த 4 செயின் சர்க்கிள் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், தென் அகைன் 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. மேலேருந்து செகண்ட் செயின்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், தென் நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் அந்த 4 செயின்ஸ் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி இன்னொரு தடவையும் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு தென் 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு தென் லாஸ்ட்டு சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பால்ஸை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக தேவையான அளவு இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் செஞ்சு அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பால் மேலே வச்சு நீடில் வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம பாலை சுற்றியும் வைக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் செஞ்சு இந்த குட்டி குட்டி பீசஸாக செஞ்சுட்டு தென் மொத்தமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீடில் வச்சு டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நூலை செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதே மாதிரி பாலை சுற்றி நம்ம இந்த ஹார்ன்ஸை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பால் நம்ம கீ செயின்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு ஃபன்னாக இருக்கும். இதை வச்சு இப்படி தான் கொரோனா வைரஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம டீச் பண்ணுறது கூட இந்த பால் செஞ்சு நம்ம டீச் பண்ணலாம். இப்போ நான் சுற்றி இந்த ரெட் ஹார்ன்ஸ் வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கொரோனா வைரஸ் மாதிரியே இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த பிக்சர்ஸை என்னோடய FB ஆர் இன்ஸ்டா பேஜுக்கு அனுப்பிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.